கங்க்ராச்சுலேஷன். நீங்க? என் பேர் வேலு. ஒரு சின்ன மிருக பண்ண வச்சு நடத்திட்டு இருக்கேன். அந்த மிருகங்களை வாடகை கொடுக்கறது மூலமா தான் என் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அப்படியா? மறுபடியும் சந்திப்போம். விஜயா, உனக்கு இவரை தெரியுமாமா? நான் அன்னைக்கு சொல்லலப்பா, கார்ல பெட்ரோல் இல்லாம போனப்போ யானைகளை வச்சு. ஓஹோ, அவர்தானா இவரு? ஆமாப்பா, இவருதான் எங்க அப்பா. ஓ, வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெற்றிக்கு பரிசு வெள்ளி கோப்பை, தோல்விக்கு பரிசு என்னங்க? அவசரப்பட்டு யானையை கொல்லிட்டீங்களா? முட்டாள். ராஜுனுடைய யானையை விலைக்கு வாங்கி இதுதான் பந்தயத்துல ஜெயிச்ச யானை விளம்பரப்படுத்தினா ஆணும் பெண்ணு ஆயிரக்கணக்கில் கூடுவாங்க. அதை பார்க்க நமக்கு ஆஸ்தியும் குவியும். நல்ல யோசனை. நடக்குங்களா? பொறுத்திருந்து பாரு. வாங்க வாங்க, உங்களை தான் ரொம்ப நேரமா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உட்காரு. பரவாயில்லைங்க, என்ன கூப்பிட்டு விட்டீங்களாமே, எதுக்காக? என் கைக்கும் உங்க பைக்கும் ஒரு உறவு ஏற்படுத்தலான்னு தான். என்னங்க இதெல்லாம்? 5000 ரூபாய். எதுக்கு? நீங்க செய்ய போற ஒரு சின்ன வேலைக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு ஒண்ணு புரியுது. உங்க முதலாளி கிட்ட இருக்கிற யானை ராமுவே நீங்க எனக்கு எப்படியும் வாங்கி கொடுக்கணும். விலையை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதுக்காக இந்த பணம் எனக்கு எதுக்குங்க? நான் உங்களுக்கு கொடுக்கிற கமிஷன். கமிஷன் இல்லைங்க இது, என் கடமை உணர்ச்சியை கொல்ல வந்திருக்கிற கம்சன். லஞ்சம் வாங்கலன்னா உங்க பஞ்சம் தீராது. பஞ்சத்துக்கு காரணமே லஞ்சம் தானே. அட என்னையா புரியாம பேசிக்கிட்டு வாங்க. ஐயோடைய கை அள்ளி கொடுக்கிற கை. போடா பைத்தியக்காரா, அள்ளி அள்ளி கொடுக்கிற இடத்துல இருந்து தான்டா நானே வர்றேன். இவன் என்னடா அட்ரஸைய மாத்திரம். அனாவசியமா பேசாத. முடிவா என்ன சொல்றேன்? என்னென்னமோ சொல்லணும்னு தான் தோணுது, முடியல. அதனால சிம்பிளா வெற்றி வெற்றி. எனக்கு அப்பவே தெரியும் தம்பி, ஒத்தில பார்த்தது நானாச்ச. ஆமா தம்பி, பொண்ணு யாருங்கிற மர்மத்தை தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிறேன். நீங்க இன்னும் உடைக்கல. உடைக்கிறேன். என்ன அவசரம் இப்போ? சொல்லுங்க. பாருங்க, உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியும். எனக்கு தெரியுமா? ஆமா. என்ன தம்பி, மர்மத்தை உடைக்கிறேன்னு என் மண்டையை போட்டு உடைக்கிறீங்க? சொல்லுங்க தம்பி, சீக்கிரம் சொல்லுங்க. என்ன அவசரம்? சொல்லுங்க. அதாவது இந்த யானை பந்தயத்துல எனக்கு பரிசு குடிச்ச சித்திர பாவை. பழிஞ்சு செல்ல போல இருக்குமே அந்த பொண்ணா? தந்தி தந்தி எங்க இருந்து வந்திருக்கோம்? பணம் பிந்தி வருதுன்னு சொல்ல தந்தி முந்தி வந்திருக்கும். என்னது, நம்ம சரக்குகளை ஏத்திட்டு போன கப்பல் கடல்ல முழுகி போச்சா? ஐயோ தம்பி, இன்சூரன்ஸ் பணம் வந்தா கூட இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாது. ராஜு, ராஜு, இப்பதான் புரிஞ்சுது. கடல்லையும் புயல், நம்மளுக்கு கொடுத்த காசிலையும் புயல். ஹரே ராம், ஹரே ராம். கவலைப்படாதீங்க, அழிஞ்சது நீங்க கொடுத்த காசுதான். கை நீட்டி வாங்க நான் இல்லை. கொஞ்சம் பொறுத்துங்க, உங்க கடனை எப்படியாவது தீர்த்துறேன். அதுக்கு அவசியம் இல்லை. ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறோம். அதுக்கான ஏற்பாட்டோட வந்திருக்கிறோம். வேலிஷா, எதுக்கு? முதலாவதா உங்க மானத்தை காக்க, இரண்டாவதா என் வருமானத்தை பெருக்க. புரியுது, நல்லா புரியுது. அன்னைக்கு மேனேஜர் என் தோழரை விலைக்கு கேட்டு விலங்கையோட போனீங்க. இன்னைக்கு நேரம் பார்த்து நெருங்கி வந்திருக்கீங்க. உணர்ச்சி வசப்படாம உண்மை நிலை யோஜனைப்படி பாருங்க மிஸ்டர் ராஜு. ராஜு, ராஜு,
கோபம் வேண்டாம், கோபம் வேண்டாம், கோபம் வேண்டாம். என்ன சேட்டு? ராஜு, நிம்பள் யானைகளே வேலுவுக்கு தர்றான். வேலு நிம்பளுக்கு 2 லட்சம் தர்றான். நம்மளுக்கு 1.5 லட்சத்தை கொடுக்கறான். மீதியை வச்சு நல்லா பிசினஸ் பண்றான். அதுல வர்ற லாபத்தை வச்சு கடனே அடைக்கிறான். நம்மளுக்கு நல்ல கௌரவமும் சேரும். நிம்பளுக்கு எப்போ எப்போ பணம் வேணும் அப்போ அப்போ இந்த சேட்சி தர்றான். ஆனே போனா வாங்கலாம் ராஜு, மானம் போனா. ஐயா, இதயத்தை விட அளவுல வயல் பெருசுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பயத்தை நிரப்புறதுக்காக இதயத்தை இளம்போட நான் தயாரா இல்லை. ராஜு, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட பிறந்த தம்பி வித்துவீங்களா? ராஜு, சேட்டு, என்ன வேணா வேலை பேசுங்க. அவன் போன வேலை பேசுறாங்க. சூதாடி தோத்தவனும் வாழ்ந்து கெட்டவனும் வெறித்தனமா நடந்துக்குவான்னு சொல்லுவாங்க. அது சரியாத்தான் இருக்கு. I say you get out! இந்த சிவராகாம இருக்கணும்னு சேட்சி நினைச்சான். வேலு வந்தான். அவனுக்கு நிம்பள் கேட்டவன் சொல்றான். இரு சேட் கோர்ட்ல போய் கேஸ் போடுறான். அமீனா வந்து வீட்டை ஜப்தி பண்றான். அப்போ நிம்பளே நம்பள் கேட்டவன் சொல்றான். இல்லைங்க, கடங்காரனா உங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறது நல்லா இருக்காது. இந்தாங்க, இனிமே வீடு உங்களுக்கு, விடுதலை எனக்கு. ராமு, ஏன் கண்ணீர் பண்ற? இந்த வஞ்சகர்கள் மத்தியில வசதியா வாழறதை விட நெஞ்சொழிய பாடுபட்டு வாழறதுதான் நிரந்தரமான சுகம் இருக்கு. உன் தும்பிக்கையும் என் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நமக்கு தோல்வியே இல்லை.